ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மீன் அவியல் எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நேற்று வாங்கின சாலை மீனை நான் கழுவி எடுத்து ஃப்ரிட்ஜில் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதை இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அரை முறி தேங்காய் ஃபுல்லாக திருவி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 4 மிளகா வத்தல் அதை போட்டு, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 3 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் வைக்கலை, பெரிய வெங்காயத்தை தான், ரொம்ப பெரிய சைஸில் நார்மல் சைஸில். அது கூடயே 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு சைடு நான் கொஞ்சம் போல் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அரைச்சி வச்சதை அப்படியே மண் சட்டியில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் புளி தண்ணி கரைச்சி வச்சதையும் ஊற்றிக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கேற்றபடி கொஞ்சம் கருவேப்பிலை. அவியல்னால் மெயினாக மாங்காய் இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மெயினாக நீங்கள் மாங்காய் போடதாக இருந்தீங்கன்னா புளி தண்ணியை கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்புறம் ரொம்ப புளிப்பு அதிகம் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. இது கூடயே சின்ன வெங்காயம் ஒரு 10 கிட்ட போட்டுக்கோங்க. நான் இதில் நார்மல் சைஸ் வெங்காயம் தான் ஒரு 4 எடுத்துக்கிட்டேன். 4ஐயும் குறுக்க கட் பண்ணி போட்டு அதில் போட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீனெல்லாம் இதில் போட்டுற வேண்டியதான். இதில் காரத்துக்கு பத்தலை அப்படின்னா பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் கடைசியில் தான் போடுவேன். அதே மாதிரி இந்த மீன் அவியலை வைக்கும்போது லோ ஃப்ளேமில் தான் வச்சு வைக்கணும். இந்த ஆப்பையெல்லாம் போட்டு கிண்டக்கூடாது. மோஸ்ட்லி கிச்சன் துணியை வச்சு எடுத்து அதை லைட்டாக சுற்றி விட தான் பார்க்கணுமே தவிர கிண்டக்கூடாது. இல்லைனா தண்ணி ரொம்ப அதிகமாக இல்லாதனால நம்ம ஆப்பையை போட்டு கிண்டினோன்னா அந்த மீன்லாம் உதிர்ந்து போயிடும். அதனால் நார்மலாகவே துணியை வச்சு சுற்றி விட்டால் போதும். மீன் அதில் வெந்துடும். மீன் அவியலும் டேஸ்ட்டாக இருக்கும் உதிராமல். மீன் அவியல் அடுப்பில் வச்சு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. அதை வெந்துட்டுனா இந்த சாதத்துக்கு கூட மீன் அவியல் கூட ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்